सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. யோக மார்க்கத்தினுடைய விசேஷங்கள் அத்வயம் யோக பூமிகானாம் தேவலோக பிராப்தி ஹேதுத்வம் தாவதா தபஸ்யம் குதः इति श्रुते इति ब्रूमः तथा च तैत्तिरीयाः आमनन्ति तपसा देवाः देवतामग्र आयन् अपसर्पयः अन्नप्रदान निवासस्थान कल्पनादिना योगिनं सेवमानः भक्तः तदीयं तपः स्वयमेव आदत्ते. இப்போ இந்த யோகத்தை தபஸ்ன்னு ஏன் சொல்றதுன்னு புரிந்து வருது. அன்ன பிரதான நிவாசஸ்தான அன்ன பிரதான நிவாசஸ்தான கல்பனாதினா யோகினம் சேவமானः भक्तः तदीयं तपः स्वयमेव आदत्ते. तथा च श्रूयते तस्य पुत्राः दायमुपयन्ति साधुकृत्यां दुषन्तः पापकृत्याम् इति. இந்த யோகியை ஜீவன் முக்தங்க அந்த யோகியை பூஜை பண்றவன் சேவை பண்றவன் எப்படி சேவை பண்றவன்னா அன்னப்பிரதான நிவாசஸ்தான கல்பனாதினா அவருக்கு சாப்பாடு போடுறது நிவாசஸ்தானத்தை ஏற்பாடு பண்றது இந்த மாதிரி அவருக்கு தேவையான சகாயங்கள் செஞ்சு கொடுக்கிறது. அப்படி சேவை பண்றவன் பண்ற பக்தன் அதிகம் தபக சுயமேவ ஆதத்தே அவருடைய தபத்தினுடைய பலத்தை இவனுக்கும் கிடைச்சிருவார். ததாச்ச ஸ்ரீயதே தஸ்ய புத்திராக தாயம் வயந்தி முகுத பாபகிருத்தியாம் விஷந்த பாபகிருத்தியாம் இது சுதி இருக்கு. இந்த சுதி பிரம்மபூத்த பாஷத்தில் விசாரிச்சிருக்கு. தஸ்ய புத்திராக தாயம் வயந்தி அந்த ஜீவன்முக்தனா இருக்கிறவனுடைய புத்திரன் அவருடைய சம்பத்தை எல்லாம் புத்திரனுக்கு போகுது. அப்புறம் புண்ணிய கர்மாக்களுடைய பலம் இந்த சேவை செய்யறவனுக்கு போகுது. பாப கர்மாவுடைய பலம் அதுவும் இருக்கு இல்லையா? இருக்காத கொஞ்சமாவது இருக்கும். ஏன்னா பாபமே இல்லாமல் நிற்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு தத்துவஞானியா மாறதுக்கு முன்னாடி எதெல்லாம் செஞ்சிருக்கோ அதெல்லாம் இருக்கும். அது திருப்பி இவர்கிட்ட வர போகல. ஆனா அப்ப எங்க போகுது கேட்டா அவருடைய புத்திரவருக்கு போகுது. விஷந்த பாபகிருத்தியம் தேசித்தவர்கள். ஆனால் இது இவருக்கு சொல்ற இது பிரம்மசூத்திரத்துல எப்படி விசாரம் பண்ணிருக்கேன்னா அது அர்த்தவாதம் அப்படிலாம் சொல்றாரு. பாட்டுக்காரே சொல்றாரு. ஏன்னா சேவை பண்றதுனால பலன் இருக்கு இல்லையா? ஒரு ஞானியை தெரிவிக்கிறதுனால அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுனால பலன் இல்லைன்னு இல்லை. ஆனால் சாஸ்திரியமா சொல்லும்போது இன்னொருத்தருடைய புண்ணியம் இன்னொருத்தருக்கு போவதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவுதான் விஷயம். இன்னொருத்தருடைய புண்ணியம் இன்னொருத்தருக்கு போறது, இன்னொருத்தருடைய பாவம் இன்னொருத்தருக்கு போவதுன்னு சொல்ல முடியாது. அது சாஸ்திரியமா சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுதான் ஏன் அவருடைய புண்ணியம் இவருக்கு கிடைக்கவே இல்லை. அவருடைய புண்ணியம் அவங்க எங்க போச்சுன்னா எங்கேயும் போகல. அது அவருக்கு பலம் கொடுக்க போவதில்லை. அவர் எங்க போறது எங்கேயாவது போறது கிடையாது. அது கஷ்டம். அதுதான் முன்னாடி இந்த புண்ணியத்தை பத்தி புண்ணியம்னால் தத்துவஞான வருடத்துக்கு பிறகு இருந்த புண்ணியங்கள் இருக்கு. அதுல எத்தனையோ சத்தான்மாக்கள் எல்லாம் பண்ணியிருப்பார். ஒருவேளை சொர்க்கத்துக்கு தேவையான புண்ணியம் கூட பண்ணியிருப்பார். எல்லாம் பண்ணியிருப்பார் இல்லை சொல்ல முடியாது. இந்த ஜென்மத்துல முன்னாடி இருந்த ஜென்மாக்குள்ள பண்ணியிருப்பார். அதெல்லாம் எங்க போச்சுன்னா அதெல்லாம் எங்க போச்சுன்னா இல்ல அப்படி சொல்ல முடியாது. இந்த ஞானம் எல்லா புண்ணியத்திலையும் பலன் சொல்ல முடியாது. ஏன்னா அது தெரியல. இப்போ சொர்க்கத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு சொர்க்க பலகமான ஒரு யாகம் பண்ணியிருப்போம். அதனால ஞானம் வருது சொல்ல முடியாது. சொர்க்க பலகமாக பண்ணக்கூடிய யாகத்துக்கு சொர்க்கம் தான் பலம். அவ்வளவுதான். அதனால ஞானம் வரப்போவதில்லை. புண்ணியம்னா நம்ம சாதாரணமா சொல்லும்போது எதெல்லாம் சுத்திகளோ விதிச்சிருக்கோ அதுக்கு எல்லாம் புண்ணியம் சொல்லலாம். ஆனா அது அதனுடைய பலன்கள் விஜாதியமா இருக்கும். இப்போ ஞானத்துக்கும் புண்ணியம் தேவை. ஆனா எப்பேற்பட்ட புண்ணியம்னால் இந்த காமிய கர்மாக்கள் பண்றதுனால கிடைக்கக்கூடிய புண்ணியம் இல்லை. இதுக்காக தனிய நித்திய கர்மா நித்திய நைமித்திக கர்மாக்கள் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம் தேவைப்படுது.
அந்த மாதிரி ஞானத்துக்காகவே கர்மாக்கள் இருக்கு. தத்துவ ஞானத்துக்காகவே, அந்த தத்துவ ஞானத்துக்காகவே அப்படி என்னன்னு அர்த்தம்? சமேதம் வேதாந்தத்திலேன பிராமணா வீடுசக்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாதகேனா சொல்லி இருக்கிறதுனால இந்த கர்மாக்களே அலாபிகந்தி இல்லாமல் நிஷ்காமமா பண்றதா இருந்தா எல்லா கர்மாத்துக்கும் அது பலம், தத்துவ ஞானம் பலம் சொல்லலாம். ஆனா சகாமமா பண்றதா இருந்தா அந்த பலம் சொல்ல முடியாது. அப்ப இப்ப எந்த விசாரம் தான் இவரை இந்த யோகியே யோகியாகிறதுக்கு முன்னாடி காமம் இருந்தபோது இந்த ஜென்மத்திலோ முன்னாடி இருந்த ஜென்மாக்களோ ஏதோ ஒரு ஜென்மாவில காமத்தோட பண்ணப்பட்ட புண்ணிய கர்மாக்கள் அதனுடைய பலம் இவர்கிட்ட இருக்கு. அது எங்க போச்சுன்னா சொல்ற அது அவரை சேவ் பண்றவாழ்கிட்ட போறது. அதுக்கு ரொம்ப வேல்யூ இல்லை வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இல்ல ஞானத்திலிருந்து கர்மாக்களுக்கு நாசம்னு சொல்றது பார்க்கிறோம். நாசம் தான் சொல்றது. நாசம்னா அந்த நாசம்னா என்ன? அந்த கர்மாக்களுக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தி போகும். ஒரு நஷ்ட தர்மபீஜம் மாதிரி. தர்மபீஜம் ஞானம் சொல்றது இல்லையா? ஒரு சீடு ரோஸ்டடா இருந்தா எப்படி இருக்கும்? அங்குரம் வராது. அந்த மாதிரி அதனுடைய அந்த கர்மாக்களுடைய கலஜலன சக்தியே நாசமாகும். அவ்வளவுதான். அப்ப நாசமாச்சு அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. இன்னொருத்தருக்கு போகிறதுன்னு சாஸ்திரியமா நிரூபணம் பண்ண முடியாது. ஆனா இப்படி சுத்தி இருக்கிறதுனால என்ன தெரியுது? அந்த மாதிரி பெரிய ஒரு சொந்த ஒரு பலம் இருக்குன்னு தெரியுது. அவரே சேவை பண்றதுனால அவருடைய பல புண்ணியமே இவருக்கு வந்து சேர்ந்த மாதிரி அவருக்கு பெரிய புண்ணியம் இருக்கும். இல்லைன்னா ஜானியாக இருக்க முடியாது. எத்தனையோ பாப்பங்கள் எல்லாம் விட்டு எத்தனையோ ஜென்மாக்கெல்லாம் அந்த மார்க்கத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு ஜென்மாவில அந்த ஜீவன் முகரம் மாறுதல் இருக்கிறதுனால அவருக்கு நிறைய ஸ்டாக் இருக்கும் இல்லையா? புண்ணியத்துடைய ஒரு பெரிய ஒரு சஞ்சயமே இருக்கும். அந்த சஞ்சயம் இவருக்கு வந்து சேர்ந்த மாதிரி புண்ணியம் கிடைக்கிறது. ஒரு உபமா வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஒரு உபமா மாதிரி தாயகி. அப்ப அதனால ஒரு அர்த்தவாதம் மாதிரிதான். அதனால சேவை பண்றது ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு கர்மான்னு தெரியுது. இதனால அது என்னாச்சு? அன்னப்பிரதான நிவாசஸ்தான கல்பனாதினா அன்னப்பிரதான நிவாசஸ்தான கல்பனா இப்பேற்பட்ட சேவாதினால யோகினம் சேவமானா யோகிய சேவை பண்றவாள் பக்தாக பதியம் தபக ஸ்வயமேவ ஆதத்தே பகாதூயவே லட்சபுத்திராக தாயமுகயங்கி சூழல் சாதுரியா விஷந்த பாபகத்யா ததஸ்யோபி துவிதா ஆஸ்திகோ நாஸ்திகஸ்தே தத்ர ஆஸ்திகோ யோகினः சன்மார்காச்சரணம் திருஷ்டுவா ஸ்வயமபி சன்மார்க்கே பிரவர்த்ததே. இப்போ ரெண்டு விதமான மனுஷா இருக்கா. சேவை பண்றவா, துவேஷம் பண்றவா. அதிலே ஆதரிக்கிறவா, குற்றம் சொல்றவா, அந்த திட்டுறவா. இந்த மாதிரி ரெண்டு விதமா இருக்கிறது இருக்கா. இப்போ தடக்கம் இருக்கா இல்லையா? உதாசீனமா. அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அப்படி இருக்கிறவா கூட தடக்கோபி துவிதா ஆஸ்திகோ நாஸ்திக செய்தி. ஆஸ்திகனா இருக்கலாம், நாஸ்திகனா இருக்கலாம். தத்திர ஆஸ்திகோ யோகினः சன்மார்காச்சரணம் திருஷ்டுவா ஸ்வயமபி சன்மார்க்கே பிரவர்த்ததே. ஆஸ்திகனா இருந்தால் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றி சுயமாவும் அந்த மார்க்கத்துல போறார். ததாவது ஸ்மரியதே ஏசியது ஆதரவை சிரேஷ்ட சப்ததேவே சரோதன பிரமாணம் சொல்ற லோகத்துல அவர் எது பிரமாணமா வச்சிருக்காரோ அந்த மாதிரி போயிடுவார். இது நாஸ்திகோபி யோகினா திருஷ்டா பாபான் முக்கியதே. அது இன்னும் விசேஷம். அந்த நாஸ்திகனா இருந்தாலும் அந்த யோகியுடைய கண்ணில் பட்டால் அவருடைய அனுகிரகம் கிடைச்சால் அதுக்கு பாபத்திலிருந்து மோதிக்கிறது. எஸ்யானுபவ பர்யந்தா தத்துவ புத்தி பிரவர்த்ததே தத் திருஷ்டிகோதரா சர்வே நிச்சயந்தே சர்வபாதகை. இது அவருடைய திருஷ்டிக்கு விஷயமா இருந்தால அது பாபநாசத்துக்கும் புண்ணியத்துக்கும் எல்லாம் சேர்த்துவா தெரியுது. அநேக பிரகாரேன சர்வகாரியபகாரித்துவம் யோகினோ விவக்ஷித்வா லட்சதே. இப்படி பார்த்தால் அந்த யோகாவஸ்தி என்ற அந்த ஒரு நிலைமை இருக்கு. அது எல்லா பிராணிகளுக்கும் உபகாரத்தை கொடுக்கக்கூடியதா தெரியுது. சர்வபிராணி உபகாரித்துவம் யோகினோ விவக்ஷித்வா லட்சதே மாதம் தேன சமஸ்த விருத்தகளிலே சர்வாதி தத்தா அவனிர் யஜ்ஞானாம் சஹஸ்ரம் இஷ்டவ அகிலா தேவாஸ்த சம்பூதிதா சம்சாராஸ்த சமுத்ருதா பிதர त्रैलोक्य पूज्योप्यसौ यस्य ब्रह्म विचारणे क्षणमपि स्थैर्यं मनः प्राप्नुया. இந்த ஸ்லோகம் லகு யோகா நல்லா இருக்கு. ஸ்லோகங்கள் எல்லாம் நல்ல மத்தியம். எந்த ஒருவனுக்கு பிரம்ம விசாரணே க்ஷணமபி
தானம் பண்ண மாதிரி நாகம் தேன சமஸ்த தீர்த்த கல்லே சர்வாபி தத்தா அவனி எல்லா பூமியும் தானம் பண்ண மாதிரி சர்வாபி தத்தா அவனி யஜ்ஞானாந்த சஹஸ்ரமிஷ்டம் அகிலா தேவாஸ்த சம்பூஜிதா யஜ்ஞானாம் சஹஸ்ரம் யஜ்ஞானாம் சஹஸ்ரம் 1000 யஜ்ஞங்கள் யஜ்ஞங்களுடைய 1000 யஜ்ஞங்களுடைய 1000 அப்படின்னா 1000 யஜ்ஞங்கள் அர்த்தம் யஜ்ஞானாம் சஹஸ்ரம் இஷ்டம் இஷ்டம் என்ன இஷ்டம் இஷ்டம்னா லைஃப்னு அர்த்தம் இல்ல ஆமா அது இஷுதாது இருக்கு இஷுதாதுக்கும் ஆசைங்கிற அர்த்தத்துல இச்சதின்னு வருது இச்சதி இஷ்யதே இப்படி என்ற இது மாதிரி அர்த்தத்துல வர்ற இஷுதாது இருக்கு அதுக்கும் கிராந்தத்துல இஷ்டம்னு வருது இஷ்டம் அப்புறம் எதிர்காது இருக்கு யாகம் பண்றதா அதுக்கும் இந்த பிரத்தியம் இஷ்டம் ஒரே ரூபம் இஷ்டின்னு வருது இல்லையா இஷ்டி 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 சொல்லும்போது கிரின் பிரத்தியம் கிரின் இது கரா இது இஷ்டம் யஜ்ஞானாம் சஹஸ்ரம் இஷ்டம் அகிலா தேவாஸ்த சம்பூஜிதாக எல்லா தேவர்களையும் பூஜிக்கப்பட்டிருக்கு சம்சாராஸ்த சமுத்திரதாஸ்து பிதர அவருடைய அந்த குலத்தில் இருந்த எத்தனை பேர் இந்த அவளெல்லாம் உத்தரிக்கப்பட்டிருக்கு சமுத்திரதாஸ்து பிதர திரைலோக்கிய பூஜ்யோபியகோ இவரே வந்து திரைலோக்கியத்துக்கு பூஜ்யமா இருக்கு எத்திய பிரம்ம விசாரணை க்ஷணமபி தைரியம் மனப்பிராப்திய குலம் பவித்ரம் ஜனனி கிருதார்த்தா விஸ்வம்பரா புண்ணியவதீசதே அபார சம்யுத் சுக சாகரேக்கும் லீனம் பரே பிரம்மன் எச்சதேதா அது அர்த்தம் குலம் பவித்ரம் ஜனனி கிருதார்த்தா விஸ்வம்பரா புண்ணியவதீசதேன அபார சம்யுத் சுக சாகரே அஸ்மின் சம்யுத்னா ஞானம் அபாரமான இந்த சம்யுத் சுக சாகரத்துல இந்த சமுத்திரத்துல ஞான சமுத்திரத்துல விலீனம் பரே பிரம்மணி எச்சதேதா பிரம்மத்துல மனசுல இட்டால் இந்த மாதிரி அதை ஸ்துதி பண்றது கேவலம் யோகினா சாஸ்திரிய விவகாரத்தையும் தபத்துவம் கிந்து சர்வத்தீவ லோக விவகாரத்தை இதனால யோகியோட சாஸ்திரிய விவகாரம் தபத்தும் சரியா இருக்கு அது மட்டுமில்லை லௌகிக விவகாரம் தபத்துமா இருக்கு இதை அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல ஜடகரத ஆச்சாரிய அதுல இந்த ஒரு அம்சம் தெரியாது கேவலம் யோகினா சாஸ்திரிய விவகாரத்தையும் தபத்தும் किन्तु सर्वस्वीव लोकव्यवहारस्यापि तथा च ऐतिह्याः सुशाखायां नारायणस्य अन्तिमेन अनुवादेन विदुषोऽपि महिमानम् आमनन्ति तस्मिंश्च अनुवादे पूर्वभागे योगिनः अवयवाः यज्ञाङ्गद्रव्यत्वेन वर्णाः இந்த அனுவாதத்துல யோகிகளுடைய அவயவங்கள் வந்து சரீர அவயவங்கள் யஜ்ஞத்தினுடைய திரவியமா ஒரு கல்பனை பண்ணியிருக்காங்க तस्यैवं विदुषः यज्ञस्य आत्मा यजमानः श्रद्धा पत्नी शरीरं विघ्नं पुरो वेदिः लोमान् बलिः वेदशिखा हृदयं यूपः कामः आज्यं मन्युः पशुः तपो अग्निः जमः शमयिता दक्षिणा वाक् होता प्राणः उद्गाता चक्षुः अग्निर्मनः ब्रह्मा श्रोत्रम् अग्नि அப்படி போல கொஞ்சம் போக பண்ணிருக்கேன் இன்னும் போயிட்டே இருக்கு அசங்ககம் மட்டும் இல்ல இப்ப ஜீவன் முத்திரை வச்சுதான் யோகி யோகின்னு வச்சிருக்கேன் ஜீவன் முத்திரை வச்சிருந்தா இப்ப எல்லாம் உதாரணமா இருக்கிறது அந்த அது யோகிதான் அது இப்போ கீதையில 2 அர்த்தத்துல இருக்கு நிஷ்காம கர்மா அனுஷ்டானம் பண்றவன் என்ற அர்த்தத்திலும் நிஷ்காமமா கர்மானுஷ்டானம் பண்றவன் நிஷ்காமமா கர்மானுஷ்டானம் பண்றவரே யோகி யோகின்னு கீதையில யோகாரம் இங்க வந்து ஜீவன் முக்தன் என்கிற அர்த்தத்திலே யோகாரம் பண்றது ஒரே வார்த்தை போல பலவிதமா வரும் யஜ்ஞ சம்பந்தியான எல்லா விஷயங்களும் யோகியோட ஒவ்வொரு அவயவங்களா ஒரு சித்தமா ரூபணம் பண்ணிருக்கு அத்த தானம் தட்சிணா இது தானபதம் அத்தியாசத்தவியம் அது தட்சிணா எதுவும் சொல்லல தட்சிணா மட்டும் இருக்கு தட்சிண அப்படி பாருவோம் யூகா காமஹா ஆஜ்யம் மன்யு பசு பசகா அப்படி வருது இல்லையா அது தட்சிணா எதுவும் சொல்லல தட்சிணா மட்டும் இருக்கு அதனால அது அத்தியாகாரம் பண்ணணும் சமயிதா தட்சிணா இல்லையே அது முன்னாடி சேர்த்து பசோ அக்னி தம சமயிதா அங்க ஒரு சமயிதா தம அங்கே ஒரு தட்சிணைக்கு எதுவும் இல்லை அதனால தானம் தட்சிணாதி தானபதம் அத்தியாசத்தவியம் இப்போ யஜ்ஞத்துல தட்சிணை மாதிரி இவருடைய தானம் அது
சாஸ்திரம் பார்க்கணும்னா எப்படி இருக்கும்? சத்தியம் விருதோ யஜ்னஸ்ய ஆத்மா எஜமான, யஜ்னத்துல எஜமானன் மாதிரி இவருக்கு ஆத்மா, இவருடைய ஆத்மா யஜ்னத்தினுடைய எஜமானன். அப்படி யஜ்னத்தினுடைய எஜமானம் எப்படி இருக்கு அவரு மாதிரி இவருக்கு ஆத்மா. ஸ்ரத்தா பத்னி, யஜ்னத்தில் பத்னி இருக்கும், இவருடைய ஸ்ரத்தை. சரீரம் யுத்மம், யுத்மம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கர்ப்பனால கட்டுறது, அது என்ன சரீரம். உலக வேதிகை, உலக நீண்ட பாகம், அது யஜ்னத்தினுடைய வேதி மாதிரி, அந்த மாதிரி ஒரு கல்பனை பண்றது. இதுக்கு யோகியோட சுரூபத்தையே யஜ்ய ரூபமா வர்ணிக்கிறது. இந்த மாதிரி வர்ணனைகள் நிறைய இருக்கும் இல்லையா வேதத்துல. யஜ்யம்னா ரொம்ப பெருசா நினைக்கிறதா இருந்தால் அவளை உபதேசம் பண்ணும்போது இப்படி பண்றது. யஜ்யம் தான் உலகத்துல பெருசு, அதோட பெருசா ஒன்றும் உத்கிருஷ்டமா ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு புத்தி இருக்குன்னா, இப்ப யோகினா எப்படி இருக்கும்னா, நீ யஜ்யத்தை சொல்லி மாதிரி அந்த யஜ்யத்தினுடைய அது மாதிரி யோகி அப்படி ஒரு உபதேசம் பண்ற ஸ்டைல்ல நிறைய இடத்துல இருக்கும் வேதத்தினுடைய ஒரு ஸ்டைல். அது அத்த சரி அத்த தப்போ தானம் ஆர்ஜவம் அஹிம்சா சத்தியவதனம் இது சாக அத்த தட்சிணா இது சந்தோகே ராமநாமத்துவா. சரி, இப்போ தானம் தட்சிணா எப்படி அத்தியானம் பண்றதுன்னா அந்த சாந்தோக்கியத்துல அப்படி இருக்கு. தப்போ தானம் ஆர்ஜவம் அஹிம்சா சத்தியவதனம் இது அத்திய இது சாக அத்த தட்சிணா இது சாந்தோகே ராமநாமத்துவா. இந்த ஸ்ருதியில தட்சிணா மட்டும் இருக்கு, எது தட்சிணையா சொல்லல. எது தட்சிணையா சொல்லல, அப்ப எதை தட்சிணையா ரூபம் பண்றதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சமான பிரகரணத்துல இந்த மாதிரி சாந்தோக்கிய ஒரு இடத்துல இருக்கு, அங்க வந்து தட்சிணை சொல்லி இதெல்லாம் தட்சிணை ஒரு விஷயம் போட்டிருக்கு, அதுல தானம் இருக்கு, அது இங்க கொண்டு சேர்த்துக்கணும். இதெல்லாம் ஸ்ருதிகள் இது பண்ற சம்பிரதாயம். இது சாந்தோக்கிய ராமநாதத்துவம். உக்த அனுவாக்கே மத்தியமபாகேன யோகி விவகார மத்தியமபாகேன யோகி விவகாராः தஜ்ஜீவனகாலாச்ச யோகிஷ்டோம அவயவ क्रियारूपत्वेन उत्तरभागे सर्वयज्ञावयव क्रियारूपत्वेन அம்மாதா. முதல்ல வந்து ஜோதிஷ்டோம யஜ்ஞத்தினுடைய ரூபமா வர்ணிக்கிறது, அதுக்கப்புறம் சர்வயஜ்ஞ கிரியா ரூபமா வர்ணிக்கிறது. யாவத் கிரியதே சா தீக்ஷா यद् अश्नाति तद् हविः यत् पिबति तदस्य सोमपानं यद् रमते तद् उपसदः यत् नर्कं मत् मान करियते. எதுனால இருக்கு? இதுல மான் இருக்கு. यत् सञ्चरति उपविशति उत्तिष्ठते च प्रवर्ग्यः यन्मुखं तद् आसवनीयः या व्याकृतिः आहुतिः यदस्य विज्ञानं रज्जुः तन विज्ञानं तद् जुहोति यत् सायं प्रातरस्ति तत् समिधं यत् प्रातः मध्यम दिनं सायं च तानि सवनानि ये अग्निहोत्रे ते दर्शपूर्णमासो ये अर्धमासाश्च ये अग्निहोत्रे ते दर्शपूर्णमासो ये अर्धमासाश्च मासाश्च ते चातुर्मास्यानि ये क्रतवस्ते पशुबन्धाः ये संवत्सराश्च परिवत्सराश्च ते अहर्षणाः सर्ववेदकं वा एतत् पत्रं यन्मरणं तद् अवभृतः इति. இதெல்லாம் யஜ்ஞ சம்பந்தியா இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இங்கே கொண்டு போய் வந்து வச்சுக்க. சர்வவேதகம் சர்வஸ்வ தட்சிணாகம், சர்வஸ்வ தட்சிணாகமான யாகம், சர்வவேதகம் யாகம் இல்ல, சர்வஸ்வ தட்சிணைக்கு சர்வவேதகம் அஸ்பஷ்டமா இருக்கிற அர்த்தம் சொல்றாங்க. அத்த ஏதேன பிரகிருத அகோராத்திராதி பரிவத்சராந்தம் சர்வகால சமஷ்டி உபலட்சிதம் யோகினः ஆயு விவக்ஷதே யத் ஆயு தத் சர்வதட்சிணோபேதம் சத்திரம் இத்யர்த்தः. அவருடைய ஜீவனத்தையே ஒரு சத்திரயாகத்தோட ரூபணம் பண்றது கவி மாதிரி. உக்தானுவாக்கே கர்மபாகேன सर्वयज्ञात्मकं योगिनम् उपासीनस्य क्रममुक्तिरूपं सूर्यचन्द्रमसोः कार्यकारणब्रह्मणो साधात्म्यलक्षणं फलमाम्नायते. एतद् वै जरामर्यम् अग्निहोत्रं सत्रं य एवं विद्वान् उदगयने प्रमीयते देवानामेव महिमानं गत्वा आदित्यस्य सायुज्यं गच्छति. अथ यो दक्षिणे प्रमीयते पितॄणामेव महिमानं गत्वा चन्द्रमसः सायुज्यम् अलोकताम् आप्नोति. एतौ वै सूर्याचन्द्रमसो महिमानो ब्राह्मणो विद्वान् अभिजयति तस्मात् ब्राह्मणो महिमानम् आप्नोति तस्मात् ब्राह्मणो महिमानम् इत्युपनिषत् इति. இது கேவலமா ஒரு சாகித்ய கல்பனை பண்ற மட்டும் இல்ல, உபாசனை விதிருக்காங்க, அதுதான் விசேஷம். அப்படின்னா ஒரு யோகியை யஜ்ஞ ரூபமா உபாசனை பண்றது, ஒரு யோகியோட சொரூபத்தை ஜீவன் முக்தருடைய ஒரு மகான் ஒருத்தர் இருந்தாருன்னா அவருடைய சொரூபத்தை ஒரு யஜ்ஞஸ்வரூபமா கல்பனை பண்ணி இந்த மாதிரி அதாவது இது எப்படி சிந்தனை பண்ணணும் உபாசனை பண்றாரு. அப்படி உபாசனை பண்றதுக்கு இந்த மாதிரி கிரமமுக்தி பலத்தை சொல்லுவோம். வீதராக விஷயமா சித்தம், இது வந்து யோக சூத்திரம் இருக்கு, யோக சூத்திரத்திலும் இருக்கு. வீதராக விஷயம் வா சித்தம், வீதராக
இல்லாதவர், அவரே உபாசனை பண்றது, அவரே உபாசனை பண்றது. அது பல விதமா பண்ணலாம், அதுல ஒரு பிரகாரம் இல்லை. அவரே யஜ்ஞஸ்வரூபமா உபாசனை பண்றது. இப்ப யாருக்கு இது யஜ்ஞம் தான் மனசுல இருக்கு, எப்போ யஜ்ஞம் பண்ணி யஜ்ஞமே மனசுல இருக்குன்னா எது மனசுல இருக்கோ அதை அங்கே கொண்டு போய் சிந்தனை பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உபாசனம் பண்றதுக்கு பிரம்மலோக பிராப்தி வரைக்கும் பலம் கூட சொல்றேன். கேவலம் ஈஸ்வர உபாசனம் மட்டும் இல்ல, எத்தனையோ உபாசனங்கள் வேதத்துல புருஷத்துல எல்லாம் இருக்கு. இது ஜராமரணாவதிகம் தத் யோகி சரிதம் அஸ்தி, ஜராமரணாவதிகம் தத் யோகி சரிதம் அஸ்தி, ததேத வேதோக்த அக்னிஹோத்ராதி சம்வத்சர சத்ராந்த கர்மஸ்வரூபமேவா இத்தேவம் உபாசீனः பாவனாதிசேன சூர்யாச்சந்திரமோ சாயுஜ்யம் தாதாத்யம் பிராப்னோதி அப்படின்ற பலம். இந்த ஜராமரணம் வரைக்கும் அந்த யோகியோட ஜீவனம் இருக்க, அந்த ஜீவனத்தை இப்படி அக்னிஹோத்திர ஸ்வரூபமாகவும் சத்திரஸ்வரூபமாகவும் ஜோதிஷ்லோக ஸ்வரூபமாகவும் கல்பனை பண்ணி இந்த மாதிரி உபாசனம் பண்றவங்களுக்கு சூர்யாச்சந்திரமோ சாயுஜ்யம் கிடைக்கிறது. இப்படி ஒரு பலம். பாவனா மாந்தியேனா சமான லோகம் பிராப்த தஸ்மின் லோகே சூர்யாச்சந்திரமோ விபூதிம் அனுபூய ததா ஊர்துவம் சத்தியலோகே சதுர்முகத்து பிரம்மணோ மகிமானம் ஆப்னோதி. இப்போ பாவனா அதிசயன பாவனா மாந்தியனா ரெண்டு உபாசனை பல விதமா இருக்கா. உபாசனை பண்ணும்போது அதிசயிதமான உபாசனை அப்படின்னா அந்த அளவுக்கு மனசு அதுல ஏகாகிரமா இருக்குன்னால் இன்னும் பலம் ஜாஸ்தி. இந்த முக்திக்கு சாலோக்கியம் 4 விதமா, சாலோக்கியம் சாரூக்கியம் சாமீத்தியம் சாயுஜ்யம். புரியல, சாலோக்கியம் சாமீத்தியம் சாரூக்கியம் சாயுஜ்யம் இப்படி 4 சொல்றது தெரியுமா? சமானம் சமானே சமானம் லோக சமானோ லோக எஸ்யசா ஏயோ அப்படி இல்லை, சமானோ லோக ஏயோகோ சலோகோ தயோ பாவ சாலோக்கியம் அப்படி இருக்கிறது. சமானோ லோக ஏயோகோ, ஒரே லோகம் யாருக்கு 2 பேருக்கு இருக்கோ அவர் 2 பேர் சலோகம், அவருடைய பாவம் தன்மை சாலோக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே லோகத்தில் இருக்கலாம். அடுத்தது சாமீத்தியம், கிட்ட இருக்கிறது, சாமீத்தியம் பிரசித்தமா இருக்கிறது. சாரூக்கியம் அதே ரூபம்னா அவருடைய எப்படி இருக்கோ ஆகாரம் அப்படியே இருக்கும். அப்படி இல்லை விசிஷ்டாத்வைதம்ங்கிறது தேவையில்லை. இல்ல விசிஷ்டாத்வைதம் இல்லையா கேட்டா என்ன கஷ்டம்னா, இப்ப நான் சொல்றேன், இப்போ விஷ்ணு பக்தியை பத்தி நான் சொல்றேன், இது நீங்க சொல்றது விசிஷ்டாத்வைதம் இல்லையா கேட்டா என்ன? இது சுத்திஸ்மிருதிகள் இருக்க அத்வைதிகளுக்கு இந்த 4 சம்பிரதாயம் சொல்ல முடியாதா? அதுக்கு என்ன சொல்றேன், அதுக்காக நான் வேற விதமா கேட்கிறேன். நான் விஷ்ணு பக்தியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது நீங்க விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை சொல்றதா? அதை கேட்டா என்ன சொல்றது? விஷ்ணு பக்தி விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தான் இருக்கு. விசிஷ்டாத்வைத சம்பிரதாயங்கிறது அப்புறம் வந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி விஷ்ணு பக்தி இருந்தது இல்லையா? இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் வந்த அப்புறம் அவருடைய ஒரு இது மாதிரி அப்படி ஆகி போச்சு. இது என்ன நம்ம அத்வைத சம்பிரதாயம் கிடையாதா? ஏன் இல்ல இல்ல ஏன் இல்ல கிரமமுக்தி இருக்கு. அந்த உலகத்துல போறதெல்லாம் எப்படி இருக்கும்? உபாசனையினால கிரமமுக்தி ஒண்ணு இருக்கு. இது என்ன வித்தியாசம் இருந்தாலும் இந்த கிரமமுக்தி நம்ம சொல்றோம். உபாசனா பலமா புண்ணியலோகங்கள் போய் அடையிறது, அது யாகாதிகள் பண்றதா இருந்தா சொர்க்கலோகம், அதுக்கு உபாசனையோட சேர்ந்து பண்றதா இருந்தா பிரம்மலோகம், இப்படி எல்லாம் வச்சிருக்க இல்லையா? இப்ப பிரம்மலோகத்துல போகம் இருக்கு, போகம் இருக்கிறதா நல்லாவே தெரியாது, விஷய போகமும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அதுதான் எக்ஸ்ட்ரீம் சொன்னா சொல்லக்கூடாது. அதுதான் இவன் மற்ற மதங்கள் என்ன வந்திருக்கு, இந்த பிரம்மலோகத்தையே வைகுண்டமாவோ சிவலோகமாவோ வச்சுட்டு அதுதான் பரமமுக்தியும் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அது தப்புதானே சொல்றோம், அவ்வளவுதான். இந்த நிர்குணமுக்தி நிர்குண பிரம்ம ஐக்கியம்ங்கிற ஒரு கன்செப்ட் ஒத்துக்க முடியாது. இந்த பிரம்மலோகத்துல போறதா தெரியறது இல்லையா உபாசனையினால, அதுதான் முக்தி. அந்த பிரம்மலோகம் சொல்றதுதான் வைகுண்டம். உபனிஷத்துல பிரம்மலோகம் தான் எது தெரியறதோ அதுதான் வைகுண்டம், அப்படி வச்சுன்னு போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நம்மளுடைய சம்பிரதாயம் என்ன இருக்கு, அது அப்படி கிடையாது. அது ஒரு விசேஷம் போகம் தான். அங்கேயும் அது பிரம்மலோகா பிரம்மபுவனா லோகா புனராவர்த்தன ஒரிஜினல் இருக்கு, அங்க போய் நிற்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, அதோட பூர்ண சொஸ்வரூபாவஸ்தானங்கிற ஒரு பூர்ண முக்தி ஒண்ணு இருக்குன்னு மேல இன்னும் மேல சொல்றது, அதுக்கு அதை ஒத்துக்க முடியாது. மற்ற சம்பிரதாயத்தை அதை ஒத்துக்க முடியாது. அவ்வளவுதான். இது நமக்கு ஒன்றும் விரோதம் ஒன்றும் இல்லை. இதுல இப்படி ஒரு ஸ்திதியே கிடையாதுன்னு சொல்ல வருதா? அப்படி இல்லை. அப்போ போக இதுல 4 விதமா இருக்கலாம். உபாசனையினால கிடைக்கக்கூடிய அந்த பிரம்மலோகத்தினுடைய சுரூபம் 4 விதமா இருக்கலாம்.
இதெல்லாம் மற்ற சம்பிரதாயங்கள் வந்தப்புறம் பக்தியை பத்தி சொல்றதா இருந்து அது அவருக்கு அது அவருடைய டிபார்ட்மெண்ட், வேற டிபார்ட்மெண்ட் மாதிரி. பக்தியை பத்தி சொன்னால் விஷ்ணு பக்தியா இருந்தா அவருடைய டிபார்ட்மெண்ட், அது ஒரு டிபார்ட்மெண்ட் இல்ல. சிவபக்தியை சொன்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட். அப்படி அந்த போய் பாருங்க, மெட்ராஸ் நியூஸ் பாருங்க, சைவிசம் வைஷ்ணவிசம் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். அப்படி வந்துருது இல்லையா? அப்படி வந்துருது. இப்ப கோவில்கள் இருக்கு, எத்தனை கோவில்கள் இருக்கு. அந்த விஷ்ணு கோவிலா இருந்தா அவருடைய ஒரு சம்பிரதாயம் இருப்பான், வார்த்தை பூஜை போயிடுச்சு. சிவன் கோவிலா இருந்தா இவருடைய ரீதியில அது அந்தந்த மனுஷன் வந்து அவருடைய ஒரு நாங்க தான் இதுக்கு அதிகாரிகள் மாதிரி போகுது. இது இப்போ வைஷ்ணவாவுக்கு ஸ்ரீரங்கம் கோவில், ஸ்ரீரங்கம் கஷேத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவர் சொல்றாரு இல்லையா? இருக்கட்டும், இந்த வைஷ்ணவிசம் என்கிற ஒரு சம்பிரதாயமே வரதுக்கு முன்னாடி இருக்கிற கோவில் அது எப்படி அது இப்ப இருக்கிற ட்ரெடிஷனல் வைஷ்ணவா இல்லையா? ட்ரெடிஷனல் வைஷ்ணவான வைஷ்ணவன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜாதி, ஒரு ஜாதி குரூப், அந்த அவருக்கு சேர்ந்தது அந்த கோவில் அப்படி சொல்றது இல்லையா? அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த கோவில் இருந்தது இல்லையா? இருக்க பகவத்பாத ஸ்தோத்திரமே இருக்கு. அவர் ஸ்தோத்திரம் பண்ணாத வரவே இல்லை. பகவத்பாத போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டாங்க, அதுக்கு முன்னாடியே இருக்கு. இவங்க கோவில் கிடையாது. ஆனா இது இப்ப அந்த விஷயம் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதை எடுத்து நல்லா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது தப்பு ஒன்றும் கிடையாது. இப்ப இது வந்து எனக்குதான் இந்த பொறுப்புன்னு ஒரு குரூப் அதை எடுத்துட்டு பண்ணதானே நடக்கும். அது அவளுக்கு அந்த பொறுப்பு இருக்குங்கிற ஒரு அந்த சிறப்பே எதிர்க்கும். அது தப்பு இருக்காது, தப்பு ஒன்றும் கிடையாது. அதுக்காக வரல, சொல்ல வரல. ஆனால் ஆமா, இப்ப இந்த கோவில் வந்து அவர்கிட்ட சேர்ந்தது அப்படி சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். அதெல்லாம் எல்லாமே இருக்கு, முன்னாடி இருக்கு. விஷ்ணு பக்தி இல்லையா? முன்னாடி பிரம்மலோகமான உபாசனா சம்பிரதாயம் இருக்கு. அதுல 4 விபாகம், இருக்கு. சாலோக்கியம், சாமீத்தியம், சாரூக்கியம். சாரூக்கியம்னா யாரையும் உபாசனை பண்றதோ அவருடைய ரூபத்தோடையே இன்னொரு சரீரத்தோட வேற இருக்கு. அப்ப என்னன்னா சாயுக்கியம் எப்படி சொல்லணும்? சாயுக்கியத்துல என்ன விசேஷம்? சரீரமும் வேற கிடையாது. ஒரே சரீரத்துல ரெண்டு ஆத்மாவா இருக்கலாம். ஒரே சரீரத்துல ஒரே விருட்சத்துல சமானம் விருட்சம் பரிசத்வஜாது அந்த மாதிரி ஒரே சரீரத்துல இந்த உபாசகனுடைய ஆத்மாவும் அந்த சரீரத்துல உபாசியமான ஒரு மூர்த்தி இருக்கும் இல்லையா? அந்த மூர்த்தியோட சரீரத்துல உபாசிய மூர்த்தியோட ஆத்மா மாதிரி இந்த உபாசகனுடைய ஆத்மாவும் அப்படி சேரும். அத்தியந்த ஐக்கியம் இல்லை. அத்தியந்த ஐக்கியத்துக்கு வந்துருக்குன்னா அது உபாசனா பலம் கிடையாது, தத்துவத்தினுடைய பலமா போயிடும். ஆமா, அது சரீரங்கிற கன்செப்டே கிடையாது. நம்மளுடைய ஞானத்திலிருந்து வரக்கூடிய முக்தியில சரீரத்தோட சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் சரீரத்தோட சம்பந்தப்பட்டது. அசரீரம் சொந்தம் பிரியா பிரிய சரீரத்தோட சம்பந்தம் இருக்க எந்த உபாசனா பலமா இருந்தாலும் ஜராமரணாதிகம் தத் யோகின சரிதம் அஸ்தி தத் வேதோக்த அக்னிஹோத்ராதி தத் சம்வத்சர தத்ராந்த கர்மஸ்வரூப ஏவ இத்யுபாசீன பாவனாதிசயன. அதிசயிதமான அந்த பாவனை இருக்குன்னா உபாசனா தாத்தியத்தினால சூர்யா சந்திரமோ சாயுஜ்யம் தாதாத்மியம் பிராப்னோகி வருங்க. அது பூர்ணமுக்தி கிடையாது. எப்படி பூர்ணமுக்தியா இருக்க முடியும்? சூர்யானந்தமோ சாயுஜ்யம் பிராப்னோகி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சூர்யாபிமானியா இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொல்லப்படுற அந்த ஒரு தேவதை இருக்க, அந்த சூரியன் என்ற தேவதைக்கு எது சரீரமா இருக்கோ அந்த சரீரத்துல இவன் இந்த உபாசனம் போய் சேர்ந்தது சூரியனாவே மாறுது. இது எப்படி பூர்ணமுக்தியா இருக்க முடியாது. அதனால இதெல்லாம் இந்த 4 விதமான பிரகாரம் உபாசனா பலமா வைக்கலாம். அது சில பேருக்கு கவனம் என்னன்னா சாயுஜ்யம் வந்து அத்வைத மோட்சம் அப்படி இல்லை. அது 4 வந்து உபாசனா பலத்தினுடைய விவாதம். சாயுஜ்யம் அந்த வார்த்தை வந்து நமக்கு பிரமத்தை பண்றது. சாயுஜ்யம்னா எல்லாம் கம்ப்ளீட் பூர்ண ஐக்கியம். பூர்ண ஐக்கியம்ங்கிற விவக்ஷா எங்க கிடையாது. ஏன்னா உபாசனா பலமா சொல்றது. எதோட சாயுஜ்யம் சொல்ல முடியாது. எதோட சாயுஜ்யம்னா ஆதித்ய லோகத்துல ஆதித்ய தேவதையோட சாயுஜ்யம் அது எப்படி பூர்ணமுக்தியா இருக்கும்? அதுல ஆதித்யனும் சந்திரனும் கிடையாது பூர்ணமுக்தியில. அதனால சாயுஜ்யம்ங்கிற வார்த்தைக்கு ஐக்கியம் தான் அர்த்தம். ஆனால் இந்த உபாசனமா பலமா சொல்லக்கூடிய சாயுஜ்யம் வந்து ஞானத்திலிருந்து வரக்கூடிய மோட்சம் கிடையாது.
சூர்யாதந்திரமோகோஹ சாயுஜ்யம் சாதாத்மியம் பிராப்னோதி. சூரியனோடு போய் சாதாத்மியம் பிராபிக்கிறது எப்படி? ஞானத்தினுடைய பலமா இருக்கு. பாவனா மாந்தியனா அந்த அளவுக்கு திடமா உபாசனை பண்ணலைன்னால் பாவனா மாந்தியம் கொஞ்சம் இருக்கு. பாவனா மாந்தியன சமான லோகம் பிராப்திய தஸ்மின் லோகே சூர்யாதந்திரமோ விபூதி அனுபூய ததஹ ஊர்வம் சத்தியலோகே சதுர்முகஸ்ய பிரம்மணோ மகிமானம் ஆப்னோதி. ஒரே லோகத்துல சாரோக்கியம் மட்டும்தான் கிடைக்கிறது. சத்திர உத்தம். அதுக்கப்புறம் அந்த பலம் அனுபவிச்ச அப்புறம் சத்தியலோகம். சத்தியலோகம்னா பிரம்மலோகம். பிரம்மலோகத்துக்கு போய் சதுர்முக பிரம்மாவும் மகிமானம் ஆத்மாதி. சதுர்முக பிரம்மாவினுடைய மகிமையை அடையிறது. தத்திர உத்தம தத்துவஞான பத ஊர்வம் சத்தியஞானானந்த ஸ்வரூபத்தை பரபிரம்மோ மகிமானம் கைவல்யம் ஆத்மாதி. இந்த கிரமமுக்தியை பற்றி சொல்லும்பொழுது மத புனராவர்த்தனை சொல்லி இருக்கு. ஆனா என்ன அபிப்பிராயம்னா, அந்த பிரம்மலோகத்துல போனால் திருப்பி வரப்போறதில்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மலோகத்திலே அந்த போகங்களை அனுபவிச்சு அங்கேயே நிற்கிறது அர்த்தம் இல்லை. அந்த போகங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் ஆயிடுச்சுனால் அதுக்கப்புறம் தத்துவஞான வழியில் வருது. அங்கே என்ன அபிப்பிராயம்? அங்கிருந்து திருப்பி இங்க வந்து தத்துவஞானம் அடையணும் என்கிற ஸ்திதி இல்லை. அங்கேயே தத்துவஞானம் அடைய முடியும் இருக்கு. அதனால பிரம்மலோகத்துக்கு போறதா இருந்தால் அங்க முக்தி கன்ஃபர்மேஷனால் அங்கேயே வந்து வைராக்கியத்துக்கும் இதுக்கெல்லாம் கிடைக்கல. பிரம்மாவோட சேர்ந்த அந்த நிர்குண ஞானத்துக்கு வரலாம். அது சொல்றது தத்திர உற்பன்ன தத்துவஞான கதா ஊர்வம் சத்தியஞானானந்த ஸ்வரூபஸ்ய பரபிரம்மோ மகிமானம் கைவல்யமாப்னோதி. இது பூர்ணமுக்தி ஞானத்திலிருந்து உபனிஷத் இத்யனேன யதோக்த நித்யாயாः பிரதிபாதக கிரந்தஸ்ய உபசம்ஹார கிரியதே. இந்த வித்தியின உபாசம் இது இங்க முடிகிறது. அது பிரதிபாதிக்கும் பண்ணக்கூடிய கிரந்தமும் அங்கு முடிகிறதுன்னு தெரியுது. ததேவம் ஜீவன் முக்தேகே தபோரூபம் விதியம் பிரயோஜனம் சித்தம். ஜீவன் முக்தி என்கிறது ஒரு தபஸ்ன்னு சொல்ல முடியும். தபோரூபத்துவம் ஜீவன் முக்தியினால் அது ஒரு தபஸாகவே இருக்கிறது என்கிறது இதுல இருந்து தெரிகிறது. கன்க்ளூஷன் பண்றாங்க. அப்புறம் விசம்வாதாபாவ பிரதியம் பிரயோஜனம். ஜீவன் முக்தியுடைய பிரயோஜனங்கள் சொல்லிட்டு வர ஜீவன் முக்தியினால என்ன கேட்டால், ஜீவன் முக்தி வந்து ஒரு தபஸாகவே இருக்கு. அது ஒரு தபஸா இருக்கிறதுனால என்ன அப்படின்னா கிரமமா சொல்லிட்டு இருக்காரு. ஜீவன் முக்தி எல்லாமே அதனுடைய பிரயோஜனம் தான். ஒருத்தர் ஜீவன் முக்தனா இருந்தால் அவரே சேவை பண்றவருக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கிறது. அவரே யஜ்ஞ ரூபமா உபாசனம் பண்றவருக்கு பிரம்மலோகம் கிடைக்கிறது. இதெல்லாம் ஜீவன் முக்தியோட பலம். என்ன ஒருத்தர் ஜீவன் முக்தனா இருக்கிறதுனால தானே எவ்வளவு நடக்கிறது. அப்போ ஜீவன் முக்திக்கு நிறைய பலன்கள் இருக்கு. அது ஒரு தபஸாக கூட எடுத்துக்க முடியும் சொல்லி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்புறம் விஷம்வாதாபாவ பிரதியம் பிரயோஜனம். அது என்ன? நகந்து அந்தர்முகே விஷம்வாதாபாவம்னா விசம்வாதம் சம்வாதத்தினுடைய ஆப்போசிட் விசம்வாதம். வித்தியாசமாக பேசுறது அப்படின்னா விபரீத அபிப்பிராயத்தோட டிஃபரண்ட் ஆங்கிள் வரும்போது தானே விசம்வாதம் வரும். ஒருத்தர் நீங்க சொல்றது சரியில்லை இன்னொருத்தர் சொன்னா அது விசம்வாதம். சம்வாதம் இல்லையா? அது இவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வரவே முடியாது சொல்லுவோம். ஜீவன் முக்தி அந்தர்முகே பிரம்மணி அந்தர்முகே வாக்கியாகாரம் அவசியதி யோகீஸ்வரே லௌகிக கைர்த்திகோவா கச்சித் விசம்முதே. ஜீவன் முக்தனுக்கிட்ட விவாதம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு லௌகிகனா இருந்தாலும் அதால ஜீவன் முக்தனுக்கிட்ட போய் விவாதம் பண்ண முடியாது. வேண்டாம் லௌகிகன் வேண்டாம் சாஸ்திர பண்டிதர் பயிற்சிகா. இந்த வார்த்தை பயிற்சிகா தீர்த்தம் என்கிற வார்த்தைக்கு சாஸ்திரம் அர்த்தம் இருக்கு தெரியுமா? தீர்த்தம் இந்த ஒரு இது இருக்கு. சதீர்த்தன் இருக்கு. சதீர்த்தன் என்ன அர்த்தம்? சேர்ந்து கிளாஸ்மேட் என்கிற அர்த்தத்துல சதீர்த்தன் விவகாரம் இருக்கு. அது எப்படி வந்ததுனால் தீர்த்தம்னா சாஸ்திரம் அர்த்தம். ஒரே சாஸ்திரம் சேர்ந்து படித்தவர் அர்த்தம். சமானம் தீர்த்தம் யோத்தோ சதீர்த்தோ. சமானம் தீர்த்தம் சாஸ்திரம். தீர்த்தங்கரா அப்படி எல்லாம் பிரயோகம் வருது. தீர்த்தகரா புத்திசத்துல தீர்த்தங்கரா பிரயோகம். சம்ஸ்கிருதம் தீர்த்தங்கரா. புத்திசத்துல இல்ல, ஜெயினிசத்துல வருது தீர்த்தங்கரா. ஒன்னாவது தீர்த்தங்கள் இரண்டாவது தீர்த்தங்கள் அப்படிலாம் இருக்கு. இவர் வந்து என்ன யாராவது ஜினதேவனா அவர் 14 மாதிரி ஒரு கணக்கு போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பல பேர் இருந்திருக்கிறது.
ஏன்னா அந்த பரம்பரை இருக்குன்னு காமிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அது ஒரு இப்ப வந்தது கிடையாது, அநேக வருஷமா இருக்கு காமிக்கணும் இல்லையா? அதுதான் அந்த ஒரு இது வந்துருக்கும் நமக்கு. அப்பதான் அது அவருடைய சித்தாந்தத்தை யாராவது ஒத்துப்பான். பரம்பரை இருக்குன்னு சொல்லணும். நானாவே சொன்னேன்னு சொன்னா அது அது சாமானியம் கிடையாது. கபோல கல்பிதம் சொல்லுவோம். கபோல கல்பிதம் நானே எப்படியோ யோசிச்சு சொல்றேன். ஏன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. புராணங்கள் பாருங்க, புராணத்துல பார்வதி கிட்ட பரமேஸ்வரர் சொல்றாங்க. சிவபுராணம் விஷ்ணு புராணம் பார்த்தா விஷ்ணு புராணத்துல விஷ்ணு பக்தியை பத்தி பார்வதிக்கு பரமேஸ்வரன் சொல்லி கொடுக்கிறார். இது 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 பாருங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்வதி பரமேஸ்வர பார்வதி பரமேஸ்வர சம்வாதம். அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் மத்தியதே பண்டிகைகள் நிச்சயம் கேனோபாய நிலவுன்னு அதெல்லாம் யாரு கேட்கறது? பார்வதி பரமேஸ்வரன் கிட்ட கேட்கறது. யாரும் நானே சொல்றேன் அப்படி கிடையவே கிடையாது. புராணத்துக்கிட்ட கேட்டா எங்க இருக்குன்னு வேதம் சொல்றது. வேதமே என்னன்னா வேதத்துல பார்த்தா மகர்ஷிகள் சொல்றது இருக்கு. சொல்றது யாருன்னு கேட்டா அதுக்கு ஒரு கற்பா கிடையாது. வேதத்துல பார்ப்போம் ரிஷிவாதா ரிஷயா ஏனப்பம் யாததட்சியே புரியலாம். ரிஷிகள் எப்படி சொல்றாங்க? ரிஷிகளுக்கு கேட்டா வேதத்துல இருக்கு. அது நமக்கு அது ஒரு இந்தியன் ட்ரெடிஷன். அது இந்தியன் ட்ரெடிஷன் வேற எங்கேயும் கிடையாது. ஆமா, நான் கிளைம் பண்றதுக்கு உத்தேசம் இல்லை. உத்தேசம் இல்லை மட்டும் இல்ல, இல்ல அது விபரீதம். நானே சொல்றேன் சொன்னா அது சாமானியம் கிடையாது. நானே ரிசர்ச் பண்ணி சொல்றேன் என்ன அதுல ஒரு வேல்யூ இல்லை. நானே ரிசர்ச் பண்ணி எடுத்து இருந்தா கூட இன்னொரு சொல்லி கொடுத்துருக்கு சொல்லணும். அதுதான் ஒரு வேல்யூ. சைருச்சிகோவா லௌகிகோவா கஷ்டித்னா விசம்பதே. ஏதாவது ஒரு விசம்பாதம் கிரியேட் பண்ணலாம். ஒரு லௌகிகம் போனாலும் உபயோகம் இல்லை. லௌகிகாலத்தில் வாதம் பண்ண தெரியாது வேண்டாம். ஒரு சாஸ்திர பண்டிதம் போனா ஏதாவது வாதம் பண்ண முடியுமா? அது முடியாது. என்ன லௌகிகோ விசம்பாதோ தீடா கலக ரூபோ நிந்தா ரூபத்தா. லௌகிக விவசம்பாதம்னா அவ்வளவுதான். கலகம் பண்றது இல்லைன்னா நிந்த பண்றது திட்டுவோம். ஏன்னா சாஸ்திரம் யுக்தி சொல்ல முடியாது. அதோ கலகம் பண்றது இல்லைன்னா சரியில்லை சரியில்லைன்னு சொல்றது. இது 2 ரூபமா தான் லௌகிக விவகாரம் நடக்கும். தத்திர குரோதாதி ரஹிதேன யோகினா சக அசன்மான லௌகிக கலகாயதே. இப்போ அவருக்கு குரோதம் இருந்தா தானே இவருக்கு ஏதாவது விசம்வாதம் கொண்டு வர முடியும். ஆமா, முடியாது. குரோதாதி ரஹிதேன யோகினா சக அசன்மான லௌகிக கலகாயதே தத்ராஹித்யந்த ஸ்மரியதே கிருத்யந்தம் ந பிரதிக்ருத்யே ஆக்ருஷ்ட குசலம் வதே அதிவாதா பிரதிக்ஷேத நாவமன்யேத கஞ்சன. இது எப்படி இருக்கும்? நமக்கு உபதேசம், அவருடைய சுரூபம், ஜீவன் மக்களுடைய சுரூபமே எடுத்துட்டு நமக்காக உபதேசம் பண்றது. எப்படி கிருத்யந்தம் ந பிரதிக்ருத்யே. உங்ககிட்ட கோபப்படுறவனுக்கு திருப்பி கோபப்படக்கூடாது. ஆனால் ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நிலை அந்த ஞானத்தை அடைஞ்சவன் கோபப்பட மாட்டான்னு அர்த்தம். ஆக்ருஷ்ட குசலம் வதே. ஆக்ரோஷம் பண்றதா இருந்தால் குசலம் தான் கேட்கணும், திருப்பி ஆக்ரோஷம் பண்ணக்கூடாது. அதிவாதா திதிக்ஷேதா. அதிவாதங்கள் பண்றதா இருந்தால் பொறுமையா இருக்கும். திதிக்ஷா க்ஷமா நாவமன்யேத கஞ்சனா. கஞ்சன நாவமன்யேதா. அவமானப்படுத்தக்கூடாது. இது மனு ஜீவன்முக்தே பிராச்சீனோ வித்யசன்யாசா ததோபி பிராச்சீனம் தத்துவஜானம் தஸ்மாதபி பிராச்சீனோ விவிதிஷா சன்யாசா தத்ரைதே குரோதாதிராசித்யாதோ தர்மா ஸ்மிருதா இதுக்கே பாடம் கேட்கிறார். இந்த குணங்கள் எல்லாம் வந்து ஜீவன் முக்தனுடைய குணங்களா எதுக்காக சொல்றீங்க? இதெல்லாம் பின்னாடி இருக்கணும் இல்லையா? ஜீவன் முக்தனை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் குறைஞ்சு சாதாரணமா போச்சு. ஜீவன் முக்திக்கு முன்னாடி தத்துவ ஞானம் வரணும். தத்துவ ஞானத்துக்கு முன்னாடி வித்வத் சன்னியாசம் இருக்கணும். இல்ல, ஜீவன் முக்திக்கு முன்னாடி வித்வத் சன்னியாசம் இருக்கணும். வித்வத் சன்னியாசிக்கு முன்னாடி தத்துவ ஞானம் இருக்கணும். தத்துவ ஞானத்துக்கு முன்னாடி விவிதிஷா சன்னியாசம் இருக்கணும். அந்த விவிதிஷா சன்னியாசியே இப்படி இருக்கணும். பேசிக் ஸ்டெப்ஸ் இதெல்லாம். பேசிக் சொல்லக்கூடாது. நான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியாது. ஒரு 1, 2, 3, 4 இதெல்லாம் ஒரு 4வது ஸ்டேஜ்ல வருது. இல்லை, இவர் வந்து 7வது ஸ்டேஜ்ல இருக்காரு. இது இவருடைய குணங்களா சொல்றது ஒரு ஔச்சித்யம் கிடையாது போல இருக்கு. அதுக்காக கேட்கிற இது பேர் பாடம். அதையே ஜீவன் முக்த குரோதாதய சங்கிதுமத்த சக்தியாக. சத்தியம் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அங்கேயே இருக்கணும். அந்த சன்னியாசம் வாங்கி இருக்கிறவனே இப்படி இருக்கணும். சொல்லும்போது சன்னியாசத்தை வாங்கி அதுக்கப்புறம் அதை சாதனைகளை அனுஷ்டிச்ச தத்துவஞானம் வந்து அப்படி இருந்து ஜீவன் முக்த இருக்கிறவருக்கு அது சங்கிதமே ஒரு சக்தியா. இந்த மாதிரி விகாரங்கள் இருக்குமோ என்கிறது சங்கிக்கவே முடியாது. சங்கிதமுக்த சக்தியா அத்தியர்வாச்சீன பதே விவிதிஷா சன்யாசோபி அத்தியர்வாச்சீன பதே விவிதிஷா சன்யாசோபி யதா क्रोधा விவிதிஷா சன்யாசேபி யதா क्रोधादयो ந சந்தி ததா உத்தம பதே தத்துவஞானே குதஸ்தே ஸ்யுः.
முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விதிஷா சந்நியாசத்துல அந்த சந்நியாசத்துல இருக்கிறவருக்கு கூட இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தத்துவஞானிக்கு எப்படி இருக்கும்? உபஸ்தரா வித்வத் சந்நியாசே உபஸ்தமாந்த ஜீவன் முக்தோ. இந்த யூசேஜ் பாருங்க, கைமுத்திக நியாயம். அவரே இப்படி இருக்காங்க, இவர் எப்படி இருக்கும்? அது கைமுத்திக நியாயம். பாருங்க, அந்த அத்திய அர்வாதீன பதே விவிதிஷா சந்நியாசேபி யதா क्रोधादयो न सन्ति तदा उत्तम पदे तत्वज्ञाने कुतस्ते स्युः उपस्तरां विद्वत् सन्यासे कुतस्तमां जीवन मुक्तो. கேட்கவே வேண்டாம். அப்போ நான் யோகினா சகா லௌகிகத்துல இல்ல தமாங்கிறது தனி தமா எல்லாமே வருது, அதே கிடையாது. அதோடு சேர்க்கலாம், அபியத்தோடய சேர்க்க முடியாது. ஏன் பாருங்க, யதாம் அபியம் இல்லையா? யதாம் ஒரு அபியம் இல்லையா? யதா யசம் அப்படிலாம் இருக்கு. யதா காலம் எப்படி சேர்க்கிறது? ஆமா, யதாங்கிற அபியத்தோட சேர்க்கிறது இல்லையா? இன்னொரு பதம் சேர்க்க முடியாதுன்னு அப்படி கிடையாது. அவ்வியம் அவையம்னா அதோட விபக்திகள் மாறி மாறி வராது. அந்த அவ்விய பதத்தை மட்டும் வச்சுட்டு நீங்க எல்லா விபக்திகளும் சொல்லக்கூடாது. சுரஸ்தமாந்த ஜீவனம் அதோன்னா யோகினா சக லௌகிகஸ்ய கலஹஸ்தம் போதி நாபி நிந்தாரூபோ விசம்வாத சங்கனியா நிந்தியத்துவஸ்ய அனிஷ்டிதத்வா ததாக ஸ்மரியதே. என்ன சந்தம் ந ஜாசந்தம் நாச்சுதம் ந பகுஸ்ருதம் ந சுஷ்ருதம் ந சுவருத்தம் ந துர்வருத்தம் வேத கச்சித் சவை யதிஹி இது. இப்போ நிந்தியன் சொல்லணும்னா நிந்தியமா தெரியணும், ஏதோ ஒரு விசேஷ விதமா தெரியும் போது தானே நிந்த வரும். நிந்தியத்துவம் இல்லை. என்ன காரணம்? நிந்தியத்துவ அனிஷ்டிதத்துவா. நிந்தியத்துவம் நிந்தியம் இது நிந்தியம் போனா ஏதோ ஒரு ரூபமா நிச்சயம் இருக்காது. இவர் ஜீவன் முக்தம்னா எப்படி இருக்கும்? சஜ்ஜன சந்தம் சஜ்ஜனத்துவேனா அசஜ்ஜனத்துவேனா பண்டிதத்துவேனா மூடத்துவேனா ஒரு விதமா கூட விசேஷமா தெரிஞ்சுக்க முடியாது. ஏதோ ஒரு விசேஷ ரூபத்துல தெரியறதா இருந்தால் நிந்தைக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடையாதுங்கிறதுனால ஏன்னா அவ்வியக்த லிங்கா சொல்றது இல்லையா? அவ்வியக்த லிங்கா ஜீவன் முக்தனை பற்றி சொல்லும்போது எப்பேற்பட்ட ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஏதோ இன்னொருத்தருக்கு காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்வரூபத்தை வச்சுக்கிறது இல்லை. அதனால சதசத்துவே உத்தமாதம ஜாதி அயர்ச்சிகோகி சதசத்துவே உத்தமாதம ஜாதி. உத்தமனா தெரியறதில்லை, அதமனா தெரியறதில்லை, மூடனா தெரியறதில்லை, பண்டிதனா தெரியறதில்லை. அப்படி ஏதோ ஒரு விதமா தெரியறதா இருந்தால் அந்த விதம் யாருக்கு பிடிக்கிறது இல்லையோ அவன் நிந்த பண்ணுவான். இதுதானே ஒருத்தர் பண்டிதனா தெரியுது, அந்த பண்டிதத்துவத்தை மதிக்கிறவன் பூஜை பண்ணுவான். அது பிடிக்காது அப்படின்னா நிந்த பண்ணுவான். வேற விதமா இருக்கிறதா இருந்தா அது பிடிக்காதவன் நிந்த பண்ணுவான். ஏதோ ஒரு விதமா தெரியறதா இருந்தால் அந்த விதம் யாருக்கு பிடிக்கிறது இல்லையோ அவன் நிந்த பண்ணுவான். இதுதானே எந்த விதமா கூட முடிவு எடுக்க முடியாது. அப்படி ஒரு சுரூபமா இருந்தால் நிந்த பண்ண போவதில்லை. இந்த வழி சொல்ல வேண்டியது இல்லை. நிந்த பண்றதுன்னா இப்போ நிந்த பண்றதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்டிங் இருந்தாதான் நிந்த நடக்கும். ரியாக்ஷன் எங்க நடக்கிறதோ அங்கதான் அங்க நிந்த பலிக்கும். ஏன்னா நிந்த பண்ணலாம், நிந்த பண்றது அவ்வளவுதான். அதுக்கு யூஸ்லெஸ். இப்போ இங்க முன்னாடி ஒண்ணு இருக்கு, இது பிடிக்கல, எனக்கு பிடிக்காம நிந்த பண்ணலாம். யாரும் நிந்த பண்றது? இதே நிந்த பண்றது உலகத்துல வழக்கம் இருக்கு. நமக்கு ஏதோ அதேதனத்தோட கலகம் பண்ணுவோம், அச்சேதன பதார்த்தத்தோட கலகம் பண்ணுவோம். ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, திருப்பி அது ரிப்பேர் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பைக் இருக்கு, இந்த பைக்கு பிடிக்காது. அந்த யாரோட நிந்த பண்றது? அந்த பைக்கு நிந்த பண்றது இருக்கு இல்லையா? இந்த நிந்தைக்கு ஏதாவது சாபல்யம் இருக்கா? ஏன் சாபல்யம் இல்லை? ரியாக்ஷன் கிடையாது. அதனால அந்த நிந்த திருப்பி பண்றவன் அபகாசனா போடுறவங்க. அந்த நிந்த பண்றவனுக்கு தான் என்ன குறை சேருது. அந்த அச்சேதனத்துக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருந்தாதானே அந்த நிந்த பலிக்கிறது அங்கேதான் பலிக்குது. இங்க ஆத்மஸ்வரூபத்துல சேர்ந்து இருக்கிறவனுக்கு ரியாக்ஷன் வராது. அவரை போய் நிந்த பண்ணா என்ன வரும்? அந்த நிந்த பலிக்காதுன்னு அர்த்தம். அப்போ நிந்த நடக்க போறதில்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சபல நிந்த நடக்க போறதில்லை. ஒரு நிந்த சபலமா இருக்கணும்னா ரியாக்ஷன் இருக்கணும். அது வரணுங்கிறதுனால நிந்த பண்றது. இப்படி கஷ்டப்படுத்துறவன் அவனை நான் திட்ட போறேன். என்ன அவனுக்கு தெரியணும். இதுக்காக தானே அந்த திட்டுறதுன்னா ஒரு பாஸ் இவனை திட்டுறதுன்னா அவனுக்கு தெரியணும், அவனுக்கு தப்பு தெரியணும். அதுக்காக அப்போ அது திட்டும்போது சார் சொன்னா அது ஒரு சந்தோஷம். சரி சார் சொல்லுவாங்க. அது ஒரு சந்தோஷம் கொடுக்கிறது. இந்த ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் வராது வச்சுக்கோங்க. திருப்பி ஜாஸ்தியா போயிடும். அந்த குரோகம் அது குரோகம் சமிக்கிறதுக்கு தான் அதை சோரி சொல்றது. அதுக்குதான் சபலம் இல்லைன்னு பேரு. அது கிடையாது.
முடியாது. அதனால நான் இந்தியா